ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் சரிங்களா. ஸோ சிந்துவிலிருந்து வைகை வரை என்ற நூலை எழுதியவர் யார் சரிங்களா. நமக்கு ஆர் பாலசுப்ரமணியம்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு. அவருடைய புத்தகம் தான் வந்தேன்னா சிந்துவிலிருந்து வைகை வரை சரியா. அடுத்தது when was தோலவிரா டிக்ளேர்டு ஆஸ் அ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னா இதில் ஒரே ஒரு கொஸ்டினில் வந்து என்னென்னா ஒரு பெரிய பிழை இருக்குது. ஏன்னா தோலாவிரா வந்து 2021 ஆனது சரியா. ஸோ இந்தியாவில் முதல்ல வந்து என்னன்னா மொஹஞ்சதாரோ தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான இது எதுவும் இல்லை, இது ஒரு கிரேஸ் மார்க்காக எடுத்துக்கோங்க சரியா. ஸோ தோலாவிரா வந்து என்னன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்டதனுடைய வருடம் வந்து என்னன்னா 2021 சரியா. அடுத்து சரியான கூற்றுக்கு வந்து என்னன்னா விடையளி. நீதிமன்றத்தினுடைய சிறப்பு குழு வரதராச்சாரி தலைமையில் அமைக்கப்பட்டது கரெக்டு தான் சரியா. இன்னொன்று, இவர் மெத்ராஸ் மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆக்சுவலாக கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியிலேயே இவர் தான் வந்து என்னன்னா தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர் சரியா. அதனால செகண்ட் தப்பு, அதனால ஏ தான் கரெக்டு சரியா. அடுத்தது வந்து என்னன்னா 4வது கொஸ்டின், மிகவும் பழமையான வேதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிக்வேதம் தான் மிக பழமையான ஒரு வேதம் சரியா. அடுத்து சர் ஜான் மார்ஷல் கூற்றுப்படி சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலமானது எந்த காலகட்டத்தில இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 3250 இருந்து 2750. ஏன் சர் ஜான் மார்ஷலுடைய கூற்று பிரகாரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல விஞ்ஞான முறையின் அடிப்படையில் சரிங்களா C14 மெத்தட்னு சொல்லுவோம், கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்தி அவர் கணிச்சதுல 3250 இருந்து 2750 வருடம் வரலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிச்சாரு சரிங்களா. அடுத்து எந்த வேதம் யாகங்கள் மற்றும் வதனங்களுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம், யஜுர் வேதம். யஜுர் அப்படின்ற சொல்லுக்கு யஜ்னா அப்படின்னு பேரு. யாகத்திற்கான சமஸ்கிருத பேர் தான் யஜ்னா சரியா. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா. யஜுர் வேதம். அடுத்தது சமீபத்தில் தமிழ்நாடு அரசு எந்த அறிஞரின் பெயரில் சிந்து எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்கள் என நிரூபிப்பவர்களுக்கு விருது அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் சரிங்களா. அதாவது நீங்கள் ஏதாவது பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு 10 லட்சம் அமெரிக்கன் டாலர் வந்து பரிசு கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ அது நீங்கள் சிந்து எழுத்துக்களை தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா. அடுத்து இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டுகளில் 60% தமிழ்நாட்டை சார்ந்தவை கரெக்டு தான். பெரும்பாலும் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள் தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளது கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது வரைவு குழு வந்து என்னன்னா ஆகஸ்ட் 29 1947 அமைக்கப்பட்டது கரெக்டு தான். வரைவு குழுவினுடைய தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர் சரியா. ஸோ அதனால 1 மட்டும்தான் கரெக்டு. ஸோ அதனால 2 தப்பு சரியா. அடுத்தது மொழி அடிப்படையிலான மாகாண குழுவை தலைமை தாங்கியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா தார் கமிஷன். ஸோ தார் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொழி வாரியாக எல்லாம் மாநிலங்கள் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் JVB ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் கமிஷன் போடப்பட்டுச்சு. கடைசியாக ஃபசல் அலி கமிஷன் தான் வந்து என்னன்னா மொழி வாரியாக பிரிக்கலாம்னு சொன்னாங்க. அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்லாம் கொண்டு வந்தாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வேதகால சமுதாயத்தில் பெண்களுக்கு உயர்ந்த நிலை இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். அதாவது வேத காலம் வந்து என்னன்னா 1500 to 1000 அது வந்து முன்வேத காலம், 1000 to 600 வந்து என்னன்னா பின்வேத காலமாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து என்னன்னா முன்வேத காலத்தில் பெண்களுக்கான முக்கியத்துவம் இருந்தது. அவர்கள் சபைகளில் கலந்து கொள்ளவும் கல்வி கற்கவும் அனுமதிக்கப்பட்டனர் கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே கரெக்டு. அடுத்தது சிந்துவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் கரெக்டு தான். இவர்களுடைய காலம் 4700 வருடங்களுக்கு முற்பட்டது. அதே போல் வந்து என்னென்னா ஹரப்பா அப்படின்ற சொல்லு வந்து என்னன்னா சிந்தி மொழி சொல்லில் வந்து என்னென்னா புதையுண்ட நகரம் பரீடு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டு தான். இங்கே சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது, செவ்வக வடிவிலான சரியா. ஸோ அதனால வந்து என்னன்னா 4th ஆப்ஷன் தப்பு சரியா. எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு தவறானது சரியா. இந்தியாவினுடைய ஒற்றை குடியுரிமை கருத்து வந்து யூகேவிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது கரெக்டு தான். இந்தியா அமெரிக்கா போல இரட்டை குடியுரிமையை ஏற்றுக்கொண்டது இல்லை, தப்பு சரியா. ஸோ ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது 1935 சட்டம் முன்மொழிந்த கூட்டாட்சி நடைமுறைக்கு வரவில்லை கரெக்டு தான். அரசாட்சிகள் கூட்டாட்சியில் சேரவில்லை. அரசாட்சின்றது என்னன்னா பிரின்சிபல் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கூட்டாட்சியில் சேர விரும்பவில்லை, அதுவும் கரெக்டு தான் சரியா. ஸோ அதனால வந்து என்னன்னா ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்டு தான், போத் ஆர் ட்ரூ.
ஹரப்பர்கள் ஒரே மாதிரியான எடையை பயன்படுத்தினர். இது ஒழுங்குபடுத்தப்பட்ட வர்த்தகத்தை காட்டுகிறது. எல்லாமே கரெக்டு தான். சரியா, போத்து ஏஆர் ரெண்டுமே உண்மைதான். அடுத்து, இந்தியா பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. சரியா, இன்னும் சொல்ல போனோம் என்னன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் ஆஃப் பார்லிமெண்ட் நம்மளோட பார்லிமெண்ட்டை சொல்லுவோம். சரியா, ஏன்னா இங்கிலாந்துல வந்து என்னன்னா லண்டன்ல வெஸ்ட்மின்ஸ்டர்ன்ற இடத்துல அவங்க பார்லிமெண்ட் இருந்துச்சு. அதனால இந்திய நாடாளுமன்றத்தையும் வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னா எந்த மந்திரம் வந்து என்னன்னா எந்த வேதம் வந்து என்னன்னா மந்திர வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம வேதம் தான். சரிங்களா, ஆப்ஷன் பி. அடுத்தது 1857 வந்து என்னன்னா ஹரப்பாவுடைய தொல்பொருள் சிதிலம் அடைகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயில்வே பாதை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டது. எல்லாம் வந்து என்னன்னா அந்த ரயில்ஸ் போடுறதுக்கும் பேலஸ்ட் போடுறதுக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்தையும் அங்கே இருக்கிற கற்களை தோண்டி எடுத்துட்டாங்க. முத்திரைகள் பெரும்பாலும் ஸ்டேட்டைட் கற்களால் நுரை கற்களால் செய்யப்பட்டவை. கரெக்டு தான். முத்திரைகளில் விலங்கு உருவங்கள் காணப்பட்டன. எல்லாமே கரெக்டு தான். சரியா, ஆப்ஷன் சாரி இது வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ ஆர் ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் வந்து என்னன்னா என்ன சொல்றது, ஆர் வந்து ஏவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. கோட்டை பகுதி உயர்ந்த நிலையில் இருந்தது. ஆமாம், ஒவ்வொரு இடங்கள்லையும் கோட்டை உயர்ந்த பகுதியில் இருந்துச்சு. முக்கியமான அரசு அலுவலகங்கள் எல்லாமே அந்த மேட்டு பகுதியில் தான் காணப்பட்டது. அதுவும் கரெக்டு தான். ஸோ அதனால ஏ ஆர் ரெண்டுமே கரெக்டு தான். சரியா, அடுத்து வந்து என்னன்னா நீதி சீர்திருத்த கொள்கை எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த நீதித்துறை சார்ந்த கருத்துக்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ எல்லாமே நம்மளுக்கு எதுலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்துக்கிட்டோம், யூஎஸ்ஏலேருந்து எடுத்துக்கிட்டோம். வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி கருத்து வந்து என்னன்னா எதிலிருந்து எதிரொலிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கனடாவிலேருந்து அது எதிரொலிக்கப்பட்டது. சரியா, அடுத்தது பிறந்த இது வந்து என்னன்னா பிற்கால கொஞ்சம் வந்து என்னன்னா பார்த்துக்கோங்க. பிற்கால வேத காலத்தில் விவசாயம் முக்கியமானது. கரெக்டு தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்த்தகம் அதிகரித்தது, நிலையான வாழ்க்கை, கால்நடை குறைவு, நகரமயமாக நிலையான வாழ்க்கை. ஆப்ஷன் பி. சரியா, அடுத்து வந்து என்னன்னா சிந்து எழுத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 600 குறியீடுகளை கொண்டது. கரெக்டு தான். இவை நீண்ட பதிவுகளாக உள்ளன. இல்லை, இவை குறுகிய பதிவுகளாக உள்ளது. அதனால ஆப்ஷன் ஏ கரெக்டு, ஆர் வந்து ஃபால்ஸு. பெரிய நிரந்தர இராணுவ ஆதாரம் உள்ளது. இதெல்லாம் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில். சரியா, சிந்துவெளி நாகரிகத்தில் பெரிய நிரந்தர இராணுவ ஆதாரம் இருந்ததுக்கான இது எதுவும் இல்லை. ஆனால் ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. சரியா, ஸோ அதனால் ஏ ஃபால்ஸு, ஆறு ட்ரூ. சரியா, அடுத்தது குடியரசு துணைத் தலைவர் பதவி எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அமெரிக்காவிலேருந்து பெறப்பட்டது. ஆப்ரேஷன் ஈகிள் ஃபோர்ஸ். சரியா, ஆப்ரேஷன் ஈகிள் ஃபோர்ஸ்ன்றது எது தொடர்பானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான. சரியா, அடுத்து வந்து ஆப்ரேஷன் சாகர் பந்துன்றது வந்து என்னன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப், பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடர் மறுசீரமைப்புக்காக போடப்பட்டது. ஆப்ஷன் பி. சரியா, அடுத்து சிந்துவெளி காலகட்டத்தில் உங்களுக்கு சாதி அமைப்பிற்கான தெளிவான ஆதாரம் இல்லை, சமூகம் சமத்துவமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏ ஆர் ரெண்டுமே கரெக்டாக தான். ஆர் ஏவை விளக்குது. நீதித்துறையினுடைய சுதந்திரம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து பெறப்பட்டது. சிந்து நகரங்கள் பிரிக்கப்பட்ட விதம் வந்து என்னன்னா கோட்டை பகுதி மற்றும் கீழ் நகரம். சரியா, சிற்றாடல் மற்றும் லோயர் கோட்டு அப்படிதான் பிரிக்கப்பட்டது. வேதங்கள் முதலில் வாய்மொழிகளாக பரிமாறப்பட்டன. கரெக்டு தான். அவை ஸ்மிருதி இல்லை ஸ்ருதி. சரியா, ஸ்ருதி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா எழுதப்படாதது செவியால் கேட்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸ்மிருதி அப்படின்னா தான் என்னன்னா வரையறுக்கப்பட்டது எழுதப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ அதனால ரெண்டுமே தப்பு தான். ஆப்ஷன் வந்து ரெண்டுமே மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. போத் ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே தப்பு தான். அடுத்தது ஒன்றிய அதிகாரங்கள் குழு வந்து என்னன்னா அதை தலைமை தாங்கியது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, யூனியன் பவர்ஸ் கமிஷன். சரிங்களா, அடுத்தது சமீபத்தில் எத்தனை சதவீதமான இந்திய பகுதிகள் அதிக பூகம்பத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது? 61%. ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து என்னன்னா எர்த்குவேக் ப்ரான் ஜோன்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து என்னன்னா 2 இருந்துச்சு, 3 இருந்தது, 4 இருந்தது, அப்புறம் 5 ஆச்சு. இப்போ வந்து என்னன்னா 6ன்னு ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, அதில் சொன்ன டேட்டா தான் அது. இந்தியாவில் 61% நிலப்பகுதி பூகம்பத்தால் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்குது.
வேத காலத்தில் குடும்ப தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கிரகபதி. கிரகம் அப்படின்னா வீடு, கிரக பிரவேசம் சொல்றீங்க இல்லையா, ஸோ வீடு. அப்போ வீட்டினுடைய தலைவன் யாருன்னா கிரகபதி அப்படின்றவர் தான். சரியா? இதை வந்து இன்னொரு விதமாகவும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குலப்பதி அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தினுடைய அடிப்படை அழகு குலம், குலத்தினுடைய தலைவரான குலப்பதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்தது, எந்த எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாக தெரிகிறது அப்படின்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. இந்த மெலுகா அப்படின்றது என்னன்னா ஹரப்பாவுக்கும் மெசப்படோமியாவுக்கும் இடையில வந்து என்னன்னா வர்த்தகம் நடந்ததுக்கான ஒரு சான்றாக இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெலுகா அப்படின்றது ஹரப்பாவை குறிப்பிடக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது, கொள்கை வழிபாட்டு அரசிற்கு வழிகாட்டும் கோட்பாடுகள் அயர்லாந்து அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. கரெக்டு தான். ஆக்சுவலா அயர்லாந்து எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஸ்பெயின்ல இருந்து எடுத்திருப்பாங்க. நம்ம அயர்லாந்து கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம். இந்தியாவில் டிபிஎஸ்பி என்பது சட்டப்பூர்வமாக வலியுறுத்தக்கூடியவை. இல்லை, தவறு. ஆர்டிக்கிள் 37 பிரகாரம் விதி 37 அடிப்படையில் கோர்ட் வந்து என்னன்னா கேள்வி கேட்க முடியாது. ஏன் வந்து என்னன்னா டிபிஎஸ்பியை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்னன்னா யார் யார் எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ சங்குதாரோ யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஜும்தார் தான் கண்டுபிடிச்சாரு. சரியா? அடுத்து வந்து என்னன்னா குல்லி யார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரல் ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு. ராக்கி கர்கி யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்ரேந்திரநாத். சரியா? அடுத்து தோலாவீரா யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜோஷி கண்டுபிடிச்சாரு. சரியா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து வந்து என்னன்னா மாநில அரசியலமைப்பினுடைய குழு தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இது மாநிலன்னு கொடுக்கலாம், அல்லது சில நேரம் வந்து என்னன்னா மாகாண அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். சரியா? அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 39 இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய அரைக்கடத்தி செமிகண்டக்டர் மிஷன் வந்து எப்போ நம்ம இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம் அப்படின்னா 2030. சரியா? அதாவது தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன். சரியா? அடுத்தது, சிந்துவெளி நாகரிகத்தினுடைய வடகோள குடியிருப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடகோள குடியிருப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷோட்டுகை. சரியா? இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் இன்றைக்கும் வைடூரியம் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு வைடூரியமே இறக்குமதி பண்ணோம், ஷோட்டுகையில் இருக்குது. சரியா? அடுத்து வந்து என்னென்னா எந்த ஒவ்வொரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்ட கால வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹரப்பா வந்து என்னன்னா 1920. சில புத்தகத்தில் 21 இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து மொஹஞ்சதாரோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1922. சரியா? ஸோ இதை பொறுத்து ஏதாவது ஆப்ஷன் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே நம்மளுக்கு ஆப்ஷன் கிடைச்சிடும். ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்ததாக அரசியலமைப்பு சபையினுடைய ஸ்டீரிங் குழு தலைவர் யாரு? சரியா? ஸ்டீரிங் அப்படின்றது என்னன்னா ஸ்டீரிங்னு கொடுப்பாங்க, சில நேரம் வந்து என்னன்னா ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னா ராஜேந்திர பிரசாத். சரியா? அடுத்து வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளை வந்து பரிந்துரைத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்திரா காந்தி தலைமையில் வந்து என்னன்னா ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைச்சிருப்பாங்க. அவங்க தான் அடிப்படை கடமைகளை நம்மள்கிட்ட பரிந்துரை செய்தாங்க. சரியா? அடுத்து வந்து என்னன்னா ரிக்வேத காலத்தில் சிந்து நதி அடிக்கடி குறிப்பிடப்பட்டுள்ளது. சிந்து நதி குறிப்பிடப்படவில்லை, சரஸ்வதி நதியை தான் அடிக்கடி குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ அதனால ஏ வந்து தப்பு. ரெண்டாவது, அது வேதகால மக்களால் மிக புனிதமான நதியாக கருதப்பட்டது. சரியா? ஆமாம், சிந்து நதி வந்து என்னன்னா வேதகால மக்களால் வந்து என்னன்னா வேதகால மக்களால் புனிதமான நதியாக கருதப்படுவது எதுனா சரஸ்வதி நதி. அப்படியும் இல்லைன்னா பிற்காலத்தில் கங்கை நதியாக மாறுது. ஸோ அதனால் இது வந்து என்னன்னா சிந்து நதி கிடையாது. ஆப்ஷன் ரெண்டுமே தப்பு தான். போத்து ஏ அண்டு 1 and 2 ரெண்டுமே தப்பு தான். சரியா? இந்தியாவினுடைய தேசிய பவளப்பாறை ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தான். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது, இது ஏதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா அது இல்லை. அந்தமான் நிக்கோபாரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரல் ரீப்ஸ்க்கான ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? ஆனால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு அதிகமான இந்த பவளப்பாறைகள் அதிகமாக எங்கே இருக்குன்னா மன்னார் வளைகுடா பகுதிகளில் அமையப்பட்டிருக்கு.
சரியா? அது ஹரப்பா மக்களை பொறுத்தவரை எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா மக்கள் பாலஸை வழிபட்டனர். பாலஸ் அப்படின்னா என்னன்னா பெண்ணினுடைய பிறப்புறுப்பு, சரியா? அதை வழிபட்டாங்க, உண்மைதான். அதுதான் வந்து என்னன்னா சந்ததிகளை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க, சரியா? அவர்கள் மனித உருவில் இறைவனை வழிபட்டார்கள், சரிங்களா? தெய்வங்களை வழிபட்டார்கள். அவர்கள் தங்கள் சொந்த தெய்வங்களை கோயில்களில் வைத்தார்கள். தப்பு. அவர்களுக்குன்னு கோயில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, சரியா? ஸோ சிந்துவெளி மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பெண் உறுப்பை தான் வழிபடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் பிற்காலத்தில் வந்து என்னன்னா பெண் உறுப்பும் ஆண் உறுப்பும் இணைந்த சிவலிங்கத்தை வழிபட ஆரம்பிக்கிறாங்க, சரியா? ஓகே, ஸோ இதுக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 and 2 ரெண்டுமே கரெக்டு தான், சரியா? அடுத்து காளிபங்கன் வந்து என்னன்னா எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காகர் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது, சரியா? அடுத்தது இந்த ஹரப்பா எல்லாமே எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் லொக்கேட் ஆகிருக்கு. அதே போல் வந்து என்னென்னா மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படின்னா சிந்து பகுதியில் இருக்குது. காளிபங்கன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜஸ்தான். காளி அப்படின்னா கருப்பு, பங்கன்னா வளையல், ராஜஸ்தானில் இருக்குது. லோத்தல் அப்படின்றது வந்து என்னென்னா குஜராத்தில் இருக்குது. ஏன்னா லோத்தல்ன்றதே குஜராத்தி மொழி தான். குஜராத்தி மொழியில் லோத்தல்னா இறந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து என்னென்னா சி. ஹரப்பா நகரத்தின் தடயங்களை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னிங்ஹாம், சரிங்களா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய முதல் ஃபீல்டு சர்வேயர் இவர் தான், சரியா? இன்ஃபேக்ட் சொல்ல போனால் முதல்ல அதை பார்வையிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் 1826ஆம் ஆண்டு இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருடங்கள் கழித்து வந்து யார் வராங்கன்னா இது அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வராரு. ஆம்பியை போய் பார்வையிடுறாரு. இவங்க எல்லாமே இப்படி ஒரு நகரம் இருக்குன்னு பதிவு பண்ணுறாங்க. ஆனால் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் தடங்கள் எல்லாத்தையும் வந்து யார் பதிவு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான், சரியா? இதில் மற்றவங்கெல்லாம் யார்? மார்டிமர் வீலர் இருக்காரு, அப்புறம் ஆர்டி பானர்ஜி, தயாராம் ஷைனி, இவங்கெல்லாம் வந்து என்னன்னா அந்த தொல்லியல் அகலாய்வுகளில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஈடுபடுத்தப்பட்டவர்கள், சரியா? சபா என்பது மூப்பர்களினுடைய கூடாரமாக இருந்தது. மூப்பர்னா வயது மூத்தவர்கள். ஆமாம், சபா இஸ் த அசம்பிளி ஆஃப் எல்டர்ஸ், கரெக்டு தான். கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் ஆர் அசம்பிளி ஆஃப் எல்டர்ஸ். சமுதி என்பது பொதுமக்களினுடைய கூட்டமாக இருந்தது. ஆக மொத்தம் ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு தான், சரியா? இதில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ ஷெல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா சங்கு. அது எங்கே இருந்துச்சுன்னா நாகேஸ்வர் மற்றும் இதனுடைய இன்னொரு பகுதி பாலக்கோட். நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட் ஆகிய 2 பகுதியிலிருந்து இவங்க இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. வைடூரியன் லாப்பஸ் லசூலின்றது வந்து என்னன்னா ஷோட்டுகையில் இது பண்ணியிருப்பாங்க. கார்னீலியன்னா அதுக்கு தமிழில் என்னன்னா சிகப்பு மணி கற்கள் அப்படின்னு. ஏன்னா ஆபரணங்கள் பயன்படுத்துறதுக்கு சிந்துவெளி மக்கள் சிகப்பு மணி கற்களை தான் பயன்படுத்துகிறாங்க. அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோத்தல்ல இருந்து வருது. குஜராத்தினுடைய லோத்தல்ல இருந்து வந்துச்சு, ஓமன்ல இருந்து வரல. அதனால இதுதான் தப்பு, சரியா? ஆப்ஷன் சி, சரியா? ஸ்டேட் ஐட்லாம் வந்து என்னன்னா ராஜஸ்தான்ல இருந்து தான் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் இது. குஜராத்தி மொழியில் லோத்தல் என்பதற்கான பொருள் என்னன்னா இறந்த அப்படின்னு அர்த்தம், கரெக்டு தான், சரியா? அடுத்தது மாநில சீரமைப்பு குழு 1953 யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா ஃபசல் அலின்னு சொல்லுவாங்க. அவருடைய தலைமையில் தான் அமைக்கப்பட்டது. அரசியலமைப்பு சபை அமைப்பை பரிந்துரை செய்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன், அமைச்சரவை தூதுக்குழு தான் அதை செஞ்சுது. ஹரப்பா மக்களினுடைய இன்றைய அளவீடு ஒரு இன்ச்சுன்றது வந்து என்னன்னா 1.75 சென்டிமீட்டர் இருப்பா, சரியா? எம்எம்லாம் எழுதிட்டாங்க, சென்டிமீட்டர், சரியா? அடுத்தது ஆரியர்கள் வடமேற்கு வழியாக இந்தியாவிற்கு வந்தனர். ஆமாம், ஹிந்து குஷ் மலையில் உள்ள சைபர் போலன் கணவாய் வழியாக வந்தாங்க, கரெக்டு தான், சரியா? ரிக்வேத கால சமூகம் தாயாட்சி முறையாக இருந்தது. இது நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா பின்வேத காலம் என்பது தந்தை வழி சமூகமாக மாறியதுன்னு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதனால முன்வேத காலம் வந்து என்னன்னா தாய் வழி சமூகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் 1, 2 ரெண்டுமே கரெக்டு தான். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் எது அப்படின்னா 1853, 56, 75 எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி. அடுத்தது 58வது கொஸ்டின். இந்திய அரசு சட்டம் 1935 மூலம் கீழ்கண்டவற்றை வந்து என்னன்னா எங்க அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
மத்தியத்தில் இருவகையான ஆட்சி, மாகாண ப்ரொவின்சியல் அட்டானமி, அடுத்து பெண்களுக்கு தனி வாக்குரிமை, கூட்டாட்சி, நீதிமன்றம். சரிங்களா? இந்திய அரசு சட்டமானது மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை உருவாக்குது. அதுக்கு முன்னால வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்டு லிஸ்ட், மாற்றப்பட்ட பட்டியல், மற்றும் வந்து என்னன்னா ரிசர்வ் லிஸ்ட், ஒதுக்கப்பட்ட பட்டியல் அப்படின்னு இருந்துச்சு. சரியா? ஒதுக்கப்பட்டதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு தான் அதுக்கு ரொம்ப முக்கிய முடிவு எடுக்க முடியும். மாற்றப்பட்டதுன்றது வந்து என்னன்னா கவர்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட சேர்ந்து அதிகார பகிர்வு வச்சுக்குவார். ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய அதிகாரத்தை மீறக்கூடிய அதிகாரமும் கவர்னருக்கு இருந்துச்சு. சரியா? ஸோ அதனால மாகாண தன்னாட்சி, ப்ரொவின்சியல் கவர்னர், இது 100% கிடையாது, ரொம்ப அப்சல்யூட்னு கிடையாது, பட் ஓரளவு இது மாநிலங்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்கியது. அடுத்தது சிந்து சமவெளி எழுத்து முறை. சரிங்களா? இது எங்க இருந்துச்சு அப்படின்னா இடமிருந்து வளம், வளம் இருந்து இடமாக இருந்தது. ஆப்ஷன் சியா இருந்தது. சிந்து வெளி எழுத்துக்களை வந்து நாம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா போஸ்ட்ராஃபிடான் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே ஸோ அடுத்து வந்து என்னன்னா நிதி மற்றும் பணியாளர் குழுவினுடைய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். சரியா? ஏன் இந்த ஒரு ஆப்ஷன் அம்பேத்கர்னா யாருன்னு சொல்ல, பட்டேல் யாருன்னு சொல்ல அப்படின்னாலாம் அடுத்தடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு அதுலேயே ஆன்சர் கிடைச்சிடும். அதனால எக்ஸ்பிளைன் பண்ணல. இல்லைன்னா இவங்க ஒவ்வொருத்தரும் எந்தெந்த கமிட்டிக்கு தலைவராக இருந்தாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிடுவோம். அது அடிக்கடி நிறைய டிஎன்பிஎஸ்ல இதுக்கு முன்னால் கேட்டிருக்காங்க. 10 அரசர்களுடைய போர் அப்படின்றது எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புருஷ்னி அப்படின்ற நதிக்கரையில் அமைந்துள்ளது. இந்த டெஸ்ட் எழுதும் போது நிறைய கேட்டிருந்தீங்க, சார் இது வேத காலம் அப்படின்றது சிலபஸ்லேயே கொடுக்கலையே சார், ஆனால் நீங்கள் வேத காலத்துலேருந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேத காலம் அப்படின்றது ஹிடன் டாப்பிக்காக இருக்குது. சரிங்களா? அதாவது சேஞ்சஸ் அண்ட் கண்டினியூட்டி இன் இந்தியன் சொசைட்டி, சமூகத்தில் வந்து என்னென்னா மாற்றங்கள், தொடர்ச்சி மற்றும் மாற்றங்கள், பண்பாடு, கலாச்சார மாற்றங்கள் அப்படின்ற தலைப்பில் வேதகாலம், அதுக்கப்புறம் பௌத்தம், சமயம், இதெல்லாம் சமணம், இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்திருக்கோம். போனதாக கூட கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, புரந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறது யார்? இந்திரனை வந்து என்னென்னா புரந்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைப்போம்னு போட்டிருந்தோம்ல, அது எல்லாமே வேத காலத்திலிருந்து வந்தது தான். சரியா? அதனால வேத காலமும் படிச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் வருது. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோலாவிரா மேம்படுத்தப்பட்ட நீர் மேலாண்மை அமைப்பை கொண்டிருந்தது. கரெக்டு தான். தோலாவிரா ராஜஸ்தானில் அமைந்துள்ளது. இல்லை, தோலாவிரா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அமைந்திருக்கு. ஆமாம், தோலாவிரா வந்து என்னென்னா லோத்தல், தோலாவிரா 2 குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால 1 கரெக்டு, 6 வந்து ஃபால்ஸு. சரியா? அடுத்தது அலுவல் விதிக்குழு மாவுலங்கர் தலைமையில் இயங்கியது. இல்லை, அலுவல் விதிக்குழு வந்து என்னன்னா KM முன்ஷி தலைமையில் இயங்கியது. அதே போல் வந்து என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி, அரசியல் அமைப்பு நிர்ணய சபையினுடைய பணிக்குழு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஜீவ்லி மாவலங்கர். சார் ரெண்டையும் வந்தோம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் டி. அடுத்து ரிக்வேத காலம் பழமையான வேதமாகும். கரெக்டு தான். இது பல தெய்வங்களை புகழும் மந்திரங்களை உள்ளடக்கியது. எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் டி. சரியா? அடுத்தது அரசியலமைப்பு சபையினுடைய விதிகள் குழுவினுடைய தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். சரியா? அடுத்தது பழைய வேத கால சமுதாயத்தினுடைய முக்கியமான தொழில் வந்து என்னன்னா கால்நடை வளர்ப்பு. கரெக்டு தான். சரியா? ஏன்னா வந்து என்னன்னா ஆரியர்களை பொறுத்தவரை நம்ம அவங்கள எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆரியன்ஸ் வேர் த செமி நொமேட்டிக் பாஸ்டரல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். செமி நொமேட்டிக் அப்படின்னா என்னன்னா அரை நாடோடியான மேய்ச்சலை நம்பியிருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால கரெக்டு தான். நிலம் செல்வம் மற்றும் நிலம் என்பது செல்வம் மற்றும் சமூக நிலையின் அளவாக மதிக்கப்பட்டது இல்லை. சரியா? ஸோ என்னன்னா நிலம் என்பது செல்வமாலாம் கருதப்படல, கால்நடைகள் தான் கருதப்பட்டுச்சு. சரியா? அதனால 2 தப்பு. ஸோ 1 வந்து கரெக்டு. அடுத்தது வந்து என்னன்னா செய்தியாளர் மன்ற குழுவினுடைய தலைவர் யாரு அப்படின்னா உஷா சென். சரியா? அடுத்து வந்து என்னன்னா பிற்கால வேத சமுதாயத்தில் வந்து என்னன்னா விவசாயம் வளர்ச்சி அடைந்தது. சரியா? மக்கள் சரஸ்வதி போன்ற நதிகளுக்கு அருகே குடியமர்ந்தனர். இல்லை, கங்கை சமவெளிகளில் குடியமர்ந்தனர். அதை நீ காசி அந்த மாதிரியான பகுதிகளாக ஆடுச்சு. சரியா? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. அஸ்வமேத யாகம் என்பது ஒரு அரச குதிரை வதன யஜனமாகும். ஆமாம், அது வந்து என்னன்னா யஜனான யாகம். அரச குதிரையை வந்து என்னன்னா நெருப்பில் போட்டு யாகம் செய்வாங்க. இது அரசின் ஆட்சியை காட்டும் விதமாக செயல்படுத்தப்பட்டது. 2மே கரெக்டு தான். போத் சி கரெக்டு தான். சரியா? அடுத்து 1935 சட்டம் எந்த வகையான கூட்டாட்சியை முன்மொழிந்தது அப்படின்னா ப்ராவின்சஸ் மற்றும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், மாகாணங்கள் மற்றும் அரசாட்சி. பட் ஆனால் அது நடைமுறைக்கு வரல. பட் அதுதான் இது ப்ரொப்போஸ் பண்ணிச்சு. சரியா?
ரிக்வேதம் இந்திராவை இறைவனின் ராஜா, ஆமா, அதாவது வந்து என்னன்னா இந்திரனுக்கு வந்து என்னன்னா கடவுளின் ராஜா, கடவுளின் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. கரெக்டு தான். ரிக்வேதம் பெரும்பாலும் பாதுகாப்பிற்கான மந்திரங்களை உள்ளடக்கியது, இதுவும் கரெக்டு தான். ஸோ சி 1 2 ரெண்டுமே சரிதான். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது தலைமை மாகாணங்களுக்கான ஆளுநர் குழுவினுடைய தலைவர் யாராக இருந்தாங்க அப்படின்னா பட்டாபி சீதாராமையா தான் இருந்தாங்க. சரியா? அடுத்து அரசியல் நிதிக்கான நிபுணர் குழு யாருடைய தலைமையில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தலைமையில் இருந்துச்சு. உப்பநிடங்கள் என்பது எதை பற்றி இருந்துச்சு அப்படின்னா தத்துவங்கள், பிலாசபியை பற்றி இருந்துச்சு. சரியா? அது சைமன் கமிஷன் அப்பாயிண்டட் இந்த இயர் 1927. கரெக்டு தான். சரியா? இந்தியாவுக்கு 1928 வருடம் வந்திருப்பாங்க. 27 அது போடப்பட்டிருக்கும். 1919 சட்டத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய இந்த கமிஷன் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. கரெக்டு தான். போத் ஆர் ட்ரூ. சரியா? ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்தது பெயிண்டட் கிரேவேர் எந்த காலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா இயர்லி வேதிக் கல்ச்சர், ஆரம்ப வேத காலம். சரியா? அடுத்தது கன்கரண்ட் லிஸ்ட் இஸ் borrowed ஃப்ரம் கனடா. சரியா? கரெக்டாக கனடாவில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட் இது பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுடைய அவசர கால விதிகள் ஜப்பான் நாட்டிலிருந்து பெறப்பட்டன. வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஜெர்மன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அவை பெறப்பட்டது. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. சரியா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வர்ணா? வர்ணங்கள் அப்படின்னா நிறம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் சொல்லுவார். இந்தியாவில் உயர்வு தாழ்வு எப்படி வந்துச்சுன்னா வர்ணங்களின் அடிப்படையில் தான் இருந்துச்சு. கருப்பாக இருப்பவர்கள் கீழானவர்களாகவும் சகப்பாக இருப்பவர்கள் தன்னை உயர்ந்தவர்களாகவும் கருதப்பட்டு அப்படிதான் சாதி அமைப்புக்கான வர்ணங்கள்லாம் தோற்றுவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கொடிக்கான சிறப்பு குழுவினுடைய தலைவர் யாருன்னா ஏ ராஜேந்திர பிரசாத். சரியா? இந்தியாவினுடைய முதல் சேரி அல்லாத நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத். சரியா? சூரத் தான் வந்து இந்தியாவினுடைய வைரங்களுடைய நகரம், வைர நகரம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. அது பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பினுடைய முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946 நடைபெற்றது. சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரெண்டுமே கரெக்டு தான். பரக்ரம் திவாஸ். சரிங்களா? இந்த பரக்ரம் திவாஸ்ன்றது யாருடைய பிறந்தநாள் அப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய பிறந்தநாளுக்காக கொண்டாடப்படுகிறது. சரியா? அடுத்து இலக்கு தீர்மானம். சரியா? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து என்னன்னா முன்னுரிமையுடைய அடிப்படையாக இருந்து ஜவஹர்லால் நேரு அதை 13 டிசம்பர் 1946 கொண்டு வந்திருப்பாரு. இலக்கு தீர்மானம் 22 ஜனவரி 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. போத் கரெக்டு தான். சரியா? அடுத்தது இந்திய அரசியலமைப்பு 24 ஜனவரி 1950 அன்று ஏற்றுக்கொள்ளது. ஏன்னா அன்னைக்கு தான் வந்து என்னன்னா குடியரசுத் தலைவர் தன்னுடைய கையெழுத்து, அப்போதைய தலைவர் வந்து என்னன்னா கையெழுத்து போட்டிருப்பாரு. சரியா? அதுவும் கரெக்டு தான். இந்திய தேசிய கீதம் 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கரெக்டு தான். ஆப்ஷன் டி கரெக்டு தான். புலிகள் கணக்கெடுப்பு தொடர்பாக சமீபத்தில் செயலி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனைமலையில் M-Strips தான். சரியா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது TNV சேஃப் அப்படின்னா தமிழ்நாடு விமன் சேஃப் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இது எது தொடர்பானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண் பணியாளர்களுடைய பங்கேற்பு மற்றும் பாதுகாப்பு. அதாவது இதுலேயே ஒரு டேட்டா கொடுத்துட்றாங்க. பெண்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்லேருந்து குழந்தைங்களை தங்க வைக்கிறதுக்கான கிரச்சீஸ் முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு அதில் வந்துடும். சரியா? ஹரப்பன் மக்கள் கத்திகள் மற்றும் பிற கருவிகள் செய்வதற்கு பயன்படுத்தியது எது அப்படின்னா ரோரி செட்டு. இது பல தடவை டிஎன்பிஎஸ்ல கேட்டுருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து இது வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. சரியா? அடுத்து சரியான கூற்றுக்கு விடையடி. இந்திய பிரிவினைக்கு பிறகு அரசியலமைப்பு சபையினுடைய மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 299 குறைந்தது. பிரிவினைக்கு பிறகு முஸ்லீம் லீக் முழுமையான அரசியலமைப்பு சபையில் பங்கேற்றது இல்லை. சரியா? முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய இந்திய உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க, முழுமையாலாம் இது பண்ணல. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு. சரியா? அடுத்தது அரசியலமைப்பு சபை 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் நடந்தது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11 அமர்வுகள் நடந்தது. சரியா? இந்த 11 அமர்வுகள் எத்தனை அப்படின்னா 141 நாள்னு சில புக்கில் டேட்டா இருக்குது, சில இதில் 166 நாள்னு இருக்குது. அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? கரெக்டு தான். அரசியலமைப்பை உருவாக்க 64 லட்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ போத் ஆர் கரெக்டு. சரியா? அடுத்தது 90வது கொஸ்டின் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாய சேவைக்காக
அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்காக வழங்கப்பட்டது அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான சிந்தனை செல்வன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. சரியா? பசுமை ஹைட்ரஜன் திட்டத்திற்கு எந்த துறைமுகம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா தூத்துக்குடி, விசாகப்பட்டினம் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. சரியா? இதன் மூலமாக அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல இருந்தே எடுத்துக்கொள்ளப்படும். சரியா? அடுத்தது டிஎன் தமிழ்நாடு வாட்டர் ரெகுலேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், TNWRMA அப்படின்னு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு வாட்டர் ரெகுலேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த சட்டத்தின் அடிப்படையில் யார் இதன் தலைவராக இருப்பாங்க? திடீர்னு சில நேரம் வந்து என்னன்னா சில லெட்டர்ஸ் எல்லாம் போல்டாக மாறிடுது, அதுக்காக அதுதான் ஆன்சர்னு நினச்சி அடிச்சிடாதீங்க. சீஃப் செக்ரட்டரி. சரியா? சீஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு போல்டாக இருக்குது, அதனால் அது ஆன்சராக இருக்க மாட்டிருக்குன்னு அடிச்சிடாதீங்க. அது வந்து என்னென்னா தலைமைச் செயலாளர். சரியா? இப்படியும் சில நேரம் வந்து என்னென்னா கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி அலர்ட்டாக இருக்கீங்கன்னு பார்த்துக்கிறோம். சரியா? அடுத்தது ஹரப்பா முத்திரைகளில் காணப்படாத, ஹரப்பா முத்திரைகள் நிறைய விலங்குகள்லாம் இருந்துச்சு, அதில் காணப்படாதது எதுனா ஒட்டகம், கேமல். சரியா? அதுதான். ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கக்கூடிய இடத்திற்கு ஹரப்பாவில் இருக்கக்கூடிய புதைக்குழிகள் எந்த இதை வச்சு அடையாளப்படுத்தப்படுதுன்னா செமிட்ரி R37, கல்லறை R37 தான். சரியா? அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டான்ஜெட்கோவினுடைய முதல் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னா தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டுள்ளது. அது பார்த்துக்கோங்க. சரியா? அது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டதுன்னா அரச மரம். சரியா? அடுத்து டெசி தாமஸ் அப்படின்றவங்க எதோடு தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிசைல் உமன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பெண் ஏவுகணையாளராக இருக்கிறாங்க. சரியா? ஸோ அதனால டிஃபென்ஸ் ரிசர்ச்சோட அவங்க தொடர்புடையவங்களாக இருக்கிறாங்க. அரசியலமைப்பு சபையினுடைய யோசனையை முதலில் கூறியவர் யாருன்னா BN ராவ் இல்லை MN ராய். 1934 இந்தியாவுடைய முதன்மை கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆரம்ப காலகட்டத்தை பயனரின் கம்யூனிஸ்ட் மூமெண்ட். சரிங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதன்மையான ஆளாக ஒருத்தராக இருந்த MN ராய் தான் இது பண்ணியிருந்தாரு. சரியா? அடுத்தது 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அரசமைப்பு சபை அமைப்பை முன்மொழிந்தது. கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் 2 மட்டும்தான் கரெக்டு, B மட்டும்தான் கரெக்டு. வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவியல் படி ஹரப்பா எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அமைந்துள்ளது அப்படின்றது யாருடைய கூற்று அப்படின்னா RS சர்மாவுடைய கூற்று. சரிங்களா? பண்டைய இந்திய வரலாறு போன்ற புத்தகங்கள் எழுதியிருப்பாரு. அதே போல ஹூவர் சூத்ராஸ்னு ஒரு புக் எழுதியிருப்பார். சூத்திரர் என்பவர் யார்? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அம்பேத்கரும் சூத்திரர் என்பவர் யாருன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, RS சர்மாவும் எழுதியிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சிந்துவினுடைய தோட்டம், சிந்து நகரம்ன்றது ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு நகரமாக இருந்தது. தோட்டங்கள், காடுகள் இதெல்லாம் ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. அதனால சிந்துவின் தோட்டம் அப்படின்னு எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மொஹஞ்சதாரோவை சொல்கிறோம். சரியா? ஸோ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம். கொஞ்சம் வேகமாக தான் பண்ணோம், ஏன்னா மொத்தம் 200 கொஷின் இருக்கிறனால எவ்வளோ நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வேகமாக முடிச்சிட்டோம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் அதுக்கு கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். ஏன்னா சில இதுக்கு புக்கில் ஒரு டேட்டா இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு டேட்டா இருக்கும், வேறு புக்கில் வேறு மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி உங்களுக்கான ஆன்சரை வந்து கொடுத்துருவோம். சரியா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நல்லா பார்த்துட்டே இருங்க. அடுத்த டெஸ்ட்டுக்காகவும் நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. தேங்க்யூ.